அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் செய்திக்கு நேரம் கடந்து போக போகிறோம். ஜெபிச்சு ஒரு வசனம் எடுத்து நானே போய் கம்ப்யூட்டர் சென்டரில் பல ஆராய்ச்சி காப்பி அடிக்க மாட்டேன். பல பேரத்தில் நானே நேற்று பிரிண்ட் அவுட் பண்ணி இனி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் போகணும். ஒரு வசனத்தை தியானம் பண்ணேன், எடுத்த ரெஃபரன்ஸ் தான் பார்த்தேன். ரெஃபரன்ஸ் பார்த்து நானே கம்ப்யூட்டர் செல்லில் போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை செய்திக்காக வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் கிடையாது. அந்த வசனத்தை தலைப்பு சொல்ல போகிறேன், சத்தியத்தில் வளரணும். இருக்கிறீங்களா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும். இங்கே இருக்கிற 100% ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. பெபேயால் யார்? இப்போ படிச்சல பைபிளில் பெபேயால் யார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. பெபேயால் யாருங்க? வெரி குட். அவளோட குடிசை ஆனா பெண்ணா? அப்படி நீங்க கேட்பாங்க, எத்தனை சபையா? 25 சபை. பைபிள் கிளாஸ் நடத்துறீங்களா? நடத்துகிறோம். வேத அறிவு இருக்குதா ஜனங்களுக்கு? படித்த மக்கள், படிக்காத மக்களை விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா சத்தியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. போல் சொல்கிறாரு, ஒரு அம்மாவை சொல்கிறாரு. எந்த அம்மா? ரோமர் 16ஆம் அதிகாரம். இப்போ நான் சொன்னேன் 1 சொல்லுங்கள். ரோமர் 16:1 படிங்க. ரோமர் 16:1. கெங்கரேயா ஊர் சபைக்கு, கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி பெண்ணு சொல்றாரு, விமன், ஒரு ஊழியக்காரி. அந்த அம்மா கெங்கரேயா ஊரை சேர்ந்தவங்க, சபையை சார்ந்தவங்க. நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. ஊழியக்கார பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அம்மா பேர் பெபேயால். என்ன சபை சொல்லப்படுதுங்க? கெங்கரேயா ஊர். கெங்கரேயா ஊர் கொரிந்தி பட்டணம், அங்கே இருக்கிற சபைக்கு கொரிந்திய சபை. ரோமாபுரி பட்டணம், அங்கே இருக்கிற சபைக்கு ரோமாபுரிய சபை. கலாத்திய நாடு அங்கே இருக்கிற சபைக்கு கலாத்திய சபை. தெசலோனிக்கேயர் என்பது ஒரு பட்டணம், அங்கே தெசலோனிக்கேயர் சபை உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்றைக்கி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சப்ஜெக்டு? என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். என்ன சப்ஜெக்ட்டுங்க? இஸ்ரவேலினுடைய, படிக்கிறீங்களா இல்லையா? இஸ்ரவேலினுடைய அடையாளமா, பிரயாணமா? வம்ச வரலாறு இல்லை. இஸ்ரவேல் ஆதி ஆம்பத்திலிருந்து மல்கியா வரைக்கும் டோட்டலாக ஒரு எடுக்கிறாங்க. அருமையான சப்ஜெக்ட். படைப்பு, ஆதாமேவாள், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம், எகிப்துக்கு போகிறாங்க, அடிமைத்தன வாழ்க்கை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. முதல் ராஜா சவுல், அடுத்த ராஜா தாவீது, அடுத்த ராஜா சாலமோன். சாலமோனுக்கு பிறகு 1ஆம் ராஜ்யம் உடையுது, வடக்கு தெற்கு. இதில் யூதா ராஜ்யம், இது இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம். இதில் 19 ராஜா, அதில் 19 ராஜா அசால்றாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக யார் இருந்தாங்க? நியாயாதிபதிகள். நியாயாதிபதி பிறகு ராஜாக்கள் வராங்க. அல்லேலூயா. அது பிறகு ஜனங்களை நேபுகாத்நேச்சார் கொண்டு போகிறாரு பாபிலோனுக்கு. 70 வருஷம் வாழ்க்கை. இங்கே இஸ்ரேல் கோத்திரத்தை அசிரியப்பட கொண்டு போகிற, அடிமையாக கொண்டு போகிறாங்க. ராஜ்யபாரம் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதுக்கு பிறகு எஸ்ரா நெகேமியா தலைமையில் எருசலேம் அலங்கம் பிடிக்கப்பட்டிருக்குது. அதை கட்டுறாங்க, மறுபடியும் தொழுது கொள்கிறாங்க. இருக்கிறீங்களா? அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி எழும்புறாங்க, தீர்க்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் முடியுது, தீர்க்கதரிசிகள் காலம். அதுபோது ரோம பேரரசில்
இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர்தான் உலக ரட்சகர். புதிய ஏற்பாட்டு துவக்கம் இயேசு கிறிஸ்து. கண்ணில் தெரிஞ்சு பார்க்கலாம். பழைய ஏற்பாடு துவக்கம் யாருங்க? பழைய ஏற்பாடு துவக்கம் யாருங்க? இதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இது தெரியாவிட்டால் தப்பாக நீங்கள் கிறிஸ்துவ சொல்லாதீங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல். எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்க? இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அப்படியே அவர் 4 சுவிசேஷ புத்தகம் எழுதுறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு பிறப்பு, வளர்ப்பு, பாடுபடுதல், அடக்கமணுதல், மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள், சபையின் சரித்திரம், அதுக்கு பிறகு நிருபங்கள், சபையில் ஸ்தாபிக்கப்படுகிறது, தனிப்பட்ட பிள்ளைகள் நிருபத்தை எழுதுறாங்க. கடைசியில் யோவானுக்கு கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு வெளிப்படுத்துகிறார். இதுதான் பைபிளோட சுருக்கமாக சொல்ல போனால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பைபிள் காலேஜ் மற்றவங்களும் தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி செய்திக்கு வசனம் படிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:21 எதுவும் படிங்க பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இதாங்க நீங்கள் வசனம். பிலிப்பியர் 2:21 படிக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய காரியத்தை தேடுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை தேடவில்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் யாரும் தூங்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். நான் சுருக்கமாக முடிக்க போகிறேன். எளிமையாக இத்தனை ஆண்டுகள் புரண்டு உருண்டு ஓடிச்சு. உங்களுக்கு வயசு ஆயினே போகுது, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சபை ஊழியக்காரன் சபையில் உட்காந்துருக்கிற எல்லா பிள்ளைகள், சிறு பிள்ளையை முதற்கொண்டு பெரிய பிள்ளை வரைக்கும், இன்றைக்கி நம்ம யாரை தேடி கொண்டு இருக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் படுத்தி கொண்டு இருக்கிறோம்? பவுல் சொல்கிறார் பிலிப்பி பட்டத்தை பார்த்து, எல்லோரும் தங்களுடைய காரியத்தை தேடுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை தேடவில்லை. யாருடைய காரியத்தை நாம் தேடுகிறோம்? ஒன்று. ரெண்டாவது, யாருடைய காரியத்தை தேடுகிறோம்? சபைக்கு ஏன் வரோம்? என் வயிற்று வலி தீரணும், என் கணவன் பிரச்சனை மாறணும், கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், கோர்ட்டு கேஸ் வித்ட்ரா ஆகணும், தொழில் நல்ல வருமானம் வரணும், ஆடு மாடு சுயநலம், அதுக்காக சபைக்கு வரீங்களா? அல்லது கிறிஸ்துவை பார்த்து நீ நான் வருமா? இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். யாரும் கோச்சிக்காதீங்க. இங்கே இருக்கிற 180% மக்கள் இதை போய் வெளியே சொல்ல முடியாது. அவங்க அவிசுவ உலக மக்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அறிந்த பிள்ளைகள், இந்த வேதத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகள், மொழிக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், பல வருஷமாக சபைக்கு வர பிள்ளைகள், எந்த நோக்கத்தோடு யாரை தேடி வரீங்க? நீங்கள் கிறிஸ்துவை தேடுறீங்களா அல்லது உங்களுக்கு உண்டானது தேடுறீங்களா? யாருடைய காரியத்தை நாம் நாடுகிறோம்? சுயநலமா அல்லது கிறிஸ்துவை நோக்கியா? ரைட். இந்த வசனத்தை பவுல் எங்கே தம்மை எழுதிக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார். ரெண்டாவது, தீமோத்தேயை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாரோ அப்போ இந்த வசனம் வருது. மூன்றாவது, தீமோத்தேயு கிறிஸ்துவின் காரியத்தை உண்மையாக தேடியவர். இங்கே சபையில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருக்கீங்க. தப்பாக நினைக்கிறேன், உங்களை குற்றப்படுத்தோ இன்சல்ட் பண்ணுவோம், என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஊழியக்காரனாக தான் கூட இன்னும் நான் அவருக்கு பிரியமாக நடக்கலை, இன்னும் அவர் விரும்புகிற ஊழியத்தை நான் செய்யலை. ஏன்னா எதுக்காக இந்த ஊழியத்தை என்னை கர்த்தர் அழைத்தார்? கைவி தெளிவு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தீமோத்தேயு தான் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பவுல். தீமோத்தேயு மூலம் கிறிஸ்துவின் காரியத்தை உண்மையாக தேடியவர். இதன் மூலம் பவுல் துயரமான உண்மையை சொல்லுகிறார். அனைவரும் கர்த்தரை பேசுகிறார்கள், ஆனால் கர்த்தரின் காரியத்தை தேடுபொருள் குறைவு. எல்லாம் கர்த்தரை பற்றி பேசுகிறேங்க, ஏசப்பா ஏசப்பா பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஆவில் நேரமாக அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம். கர்த்தரை பற்றி பேசுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரின் காரியத்தை தேடுபொருள் குறைவு. இருக்கிறீங்களா? எல்லாம் கர்த்தரை தேடி வந்துக்கிறீங்க.
ஆனால் கர்த்தருடைய அவர் தேடுகிற காத்துல நம்மளாம் குறைவாக இருக்கிறோம். ஏன்னா சுயநலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பம், என் பிள்ளைங்க, கர்த்தரை விட்டுட்டோம், ஆலயத்தை விட்டுட்டோம், உபவாசம் விட்டுட்டோம், ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டோம். உபவாசத்தை விட்டுட்டீங்க, கண் விழிப்பு விட்டுட்டீங்க. இன்னைக்கு உங்கள் சுயநலத்துக்கு, என்னுடைய சுயநலத்துக்காக நாம் ஏதோ காத்து தேடிக்கொண்டு இருக்கிறோம். யாரும் தூங்கக்கூடாது. கை தேடிங்க பார்க்கலாம். தங்களுடைய காரியத்தை தேடுகிறாங்க. பிலிப்பியர் 2:21 படிச்சாங்க. அப்படிதான் படிச்சாங்க அவங்க. மறுபடியும் படிங்க பிலிப்பியர் 2:21. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், ஆண்டவரையோ அவருடைய காரியத்தை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தங்களுக்குரிய தேடுகிறார்கள். அது நீயும் நானும். இப்போ நான் பார்க்க வரோம். தங்களுடைய காரியத்தை எதுன்னு அர்த்தம் என்ன நீ கேட்கலாம். ஒன்று, சுயநலமாய் வாழ்வது. தங்களுடைய காரியத்தை தேடுறாங்கன்னா முதல் காரியம் சுயநலமாக வாழ்வது, பதவி பெயர் லாபத்துக்காக வாழ்வது. மூன்றாவது, மனுஷன் என்னை பாராட்டணும், இந்த சபையில் என் பேரை சொல்லணும், இந்த பல ஊழிக்காரர் மேலே இந்த ஊழிக்கார பேரை சொல்லணும், மனித பேர் புகழுக்காக. சபையில் கூட எனக்கு என்ன மனநிலைமை, சபையில் எனக்கு என்னங்க, அந்த நோக்கத்தில் வருவாங்க. 4 காரியம் சொல்லிக்கிறேன், நல்லா கவனிங்க. தங்களுடைய காரியத்தை தேடுகிறார்கள். ஆண்டுடைய காரியத்தில் தங்களுடைய காரியத்தை தேடுகிறார்கள். 4 சொன்னேன். ஒன்று, அவங்க சுயநலமாக இருப்பாங்க, பதவி பெயர் லாபத்துக்காக, மனுஷன் பாராட்டணும், சபையில் கூட எனக்கு என்ன மனநிலைமை. நாம் சபைக்கு வருவது கர்த்தருக்கா அல்லது நமக்கா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பேசுங்க. நான் சபைக்கு வர்றது கர்த்தருக்காக இல்லை எனக்காகவா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை தேடவில்லை. ஏன் தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை தேடவில்லை? இப்போ சொல்ல போகிறேன். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க. நீங்கள் விசுவாச பட்டியலில் எத்தனை வருஷமாக ரட்சிக்க பல வருஷம் ஆச்சு, ஆனால் கர்த்தரை தேடலை. ஏன் தெரியுமா? சொல்ல போகிறேங்க. தியாகம் தேவை. என்னங்க? நேரத்தோடு சபைக்கு வரணும், அதிகாலை எழுந்திருக்கணும், உபவாசம் பண்ணணும், ஒரு சில அர்ப்பணிப்பு பண்ணுங்க, தியாகம் பண்ணணுங்க. தியாகம் பண்ணாதான் நீங்கள் கர்த்தரை தேறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தியாகம் பண்ணாவிட்டால் உங்கள் சுயநலத்துக்காக. இன்றைக்கி என்னால் காலை எழுந்திரிக்க முடியல, நான் படுத்துட்டேன், சுயநலம். எனக்கு இன்றைக்கி தூக்கம் தான் முக்கியம், நான் நேரத்தோடு வரமாட்டேன், என் டைம் தான், சுயநலம். அப்போ நீ கர்த்தருடைய பயம் இருந்தால் முன்கூட்டியே வருவீங்க, ஆயத்தமாக வருவீங்க, இரவை பகலாக்கிடுவீங்க. தூக்கம் வராது. தூக்கம் வரும், கொஞ்ச நேரம் தான் தூக்கம். பைபிள் படிக்கணும். 1, தியாகம் தேவை. 2வது, சுயத்தை மறுப்பது கடினம். சுயத்தை மறுப்பது, சுயத்தெல்லாம் நீங்கள் வெறுக்கணுங்க. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. இயேசுவின் சீஷர்கள் கூட அந்த பார் வரல. ஆனால் இயேசு உயிரோட நாட்களில் 7 பிசாசு பிடிச்ச சொஸ்தமாக்கின அந்த மரியாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் காலை ஓடுறாங்க கல்லறைக்கு. ஏன் அந்த பார் சீஷர்கள் வரல? இயேசு கையில் அற்புத அதிசயம் பெற்றவங்க எவ்வளோ வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணாரு, அவங்களாம் ஏன் ஓடலை? நான் மரிப்பேன் ஆனாலும் 3 நாள் உயிரோடு எழுப்பேன் என்று சொன்ன காரியத்தை மறந்துட்டாங்க, தியாகம் பண்ணலை. ஆனால் 7 பிசாசு பிடிச்சி அவரால் இயேசுவால் சொசமாக்கின அந்த ஒரு பெண்மணி ஓடினாங்க கல்லறைக்கு. இருக்கிறீங்களா? சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏத்தம காரியத்தில் சிலுவையை சுமக்க வேண்டுங்க. நிறைய மக்கள் சபை விட்டு போயிடுறாங்க. என்னால் தாங்க முடியல, பாஸ் சொல்கிற உபதேசம் என்னால் முடியல, என்னால் வாழ முடியாது பிரதர், ஐயா என்னால் வாழ முடியாது. அவங்களால சிலுவையை சுமக்க முடியல.
இவர் வந்தால் அப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் இவரோ கண்டிஷன் போகிறாரு. நான் கண்டிஷன் போடல, நான் மனுஷன். பைபிள் இருக்கிற கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் எனக்கும் தான். சிலுவையை சுமக்கணுங்க. யார் உண்மையான சீஷன்? என்னை பின்பற்றி சொல்லுங்க, என்னை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்து நினச்சா ஏசப்பாவுக்கு லீவ் லெட்டர் போடுறோம். தப்பாக நினைக்காதீங்க, நினச்சா. ஆனால் அதே சொந்தம் பந்தம் ஊர் கல்யாணம் காட்சி ஒன்றுத்துக்கு லீவ் லெட்டர் போட மாட்டீங்க. அவன் சொல்லாமலே போய் முன்னால் நிற்போம். ஆனால் ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன தலைவில் இருந்தால் லீவு, ஒரு வயிற்றில் இருந்தால் லீவு, சரி தூங்கலை டயர்டாகுது லீவு. சிலுவையை சுமக்கணுங்க. யாரெல்லாம் சிலுவையை சுமக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரை தேடுவாங்க. யாரெல்லாம் பாடுகள் கஷ்டம் சுமக்கலையோ அவங்க சுயநலமாக தனக்காக வாழ்கிறாங்க. நீங்களும் நானும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏன் அவங்க தேடலை, ஏன் அவங்க காத்தலாம்? அடுத்த காரியம் என்னன்னா, உலக சிந்தனையிலேருந்து விடுபட வேண்டும். உலக சிந்தனையிலேருந்து விட்டுவிட வேண்டும். இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாம் தலைமையில் கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் ஐயா பின்னாடிக்கு ஐயா எல்லாம் தலைமையில் கை வைங்க. இங்கே தான் உட்காரிங்க, ஆனால் ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்குது. இவர் பிரசங்கம்னா இவரெல்லாம் ஓகேம்மா, இவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரா? சிந்தனை ஓடி தப்பா ஆவியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியுங்க, இவர் எல்லாத்தையும் அப்படியே 100 அப்படி ஃபாலோ பண்ணுறாரா? நான் ஃபாலோ பண்ணல. நான் சொல்ல, ஆண்டவரே என்னை உடைத்து உருவாக்குங்கப்பா, நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் அநேக மக்கள் அதை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் சிந்தனையை உலக சிந்தனையை விட்டுவிட வேண்டும். ஏசப்பாக்கு முன்னாடி உன்னை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது? செல்ஃபோனில் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, பைபிள் படிக்க விடலை, சபைக்கு வர விடலை, உபா ஜபத்துக்கு வர விடலை, பெண்கள் ஜபத்துக்கு வர முடியல, வாலிப கூட்டத்துக்கு வர முடியல, ஊழியசே கிராம ஊழியத்துக்கு வர முடியல, சபை பார்க்கலாம், சபையில் முட்டி போட்டு ஜபிக்கலாம், அந்த உணர்வு சிந்தனை வரல. ஏனென்றால் நீ உலக சிந்தனையில் கட்டப்பட்டிருக்கிற சாத்தான் 75 ஆவியில் ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ள எனக்குள்ள இருக்குது. உலக சிந்தனை நீ விட்டாதான் இயேசு தொட முடியும். உனக்குள்ளே எனக்குள்ளே உலக சிந்தனை இருந்துச்சுன்னா நீ உனக்காக தேடிக்கொண்டிருப்ப சுயநலமா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? தீமோத்தேயு தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் போல் சொல்லார். அவர் தனது வசதியை அல்ல, தீமோத்தேயு சுய லாபத்தை அல்ல, கிறிஸ்துவின் மகிமையை தேடினார் தீமோத்தேயு. கரையில் தட்டுங்க பார்க்கலாம். அதனால் பவுல் அவரை விசேஷமாக குறிப்பிடுகிறார். நிறைய நிருபத்தில் படிங்க. தீமோத்தேயு கரெக்டாக தீர்த்தாவது கொஞ்சத்தில் வரார், தீமோத்தேயு நிறைய வரார். ஏன்? தீமோத்தேயு வசதி அல்ல, சுய லாபத்தை அல்ல, கிறிஸ்துவின் மகிமை தேடினார். இந்த 2021ஆம் ஆண்டு இப்போ செய்தி கேட்குறேன், நீங்கள் பிரசங்கிக்கிற நான் சுயத்தை உடைக்கணும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஆண்டோடைய பாதி விட்டு வழி விலகி செய்கிற அது யாராலும் சரி, உன் சொத்தோ பணமோ பேர் புகழோ சோத்துற உலக சிந்தை தவறான சிந்தை இதெல்லாம் நீ சுட்டெடுத்து சாம்பல் ஆக்கனாதான் நீ இயேசுவை தேடும். இல்லை என்றால் உன் சுய லாபத்துக்காக சபைக்கு வர. இன்று நமக்கு இருக்கும் சவால், இந்த வசனம் சபை அல்ல நம்மை சோதிக்கிறது. நான் தேடுவது என் ஆஸ்வாதமா என் உயர்வா? நீங்கள் இங்கே தேடி வரீங்க, ரட்சிக்க ஆஸ்வாதத்துக்காக தேடி வரீங்களா, இல்லை உங்கள் உயர்வுக்காக தேடி வரீங்களா, அல்லது என் குடும்ப நலத்துக்காக வரமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, கடன் பிரச்சனை, என் பிள்ளைகளுக்காக, என் மாமனார் தோட்டம் துறவு நெல்லம் எல்லாம் குடும்ப நலத்துக்காக இல்லை என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக வரீங்களா? மறு சொல்கிறேன், ஆஸ்வாதத்துக்கு வரீங்களா? கர்த்தரை தேடுவதில்லை, உயர்வு கிடைக்கணும் வரீங்களா? இல்லை உங்கள் குடும்ப நலத்துக்காக வரீங்களா? இல்லை என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு வரீங்களா? இந்த காலத்தில் கர்த்தர் தேடுவது பெரும் கூட்டத்தை அல்ல, கிறிஸ்துவின் காரியத்தை தேடும் சில தீமோத்தேயுக்களை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ நான் சொன்னது அப்படி சொல்லுங்கள். இந்த காலத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் தேடுவது பெரும் கூட்டம் அல்ல, கிறிஸ்துவின் காரியத்தை தேடும் சில தீமத்தேயுக்கள். சில தீமத்தேயுங்க உட்காந்துக்கிறீங்க, நான் ஆவியில் பார்க்குறேன். சில பெபேயால் உட்காந்துக்கிறீங்க, சில ஆக்கிலா பிரிஸ்கா உட்காருங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்களை கர்த்தர் எழுப்ப போகிற. கரலத்தை கைத்தட்டுக்கு பார்க்கலாம், நல்ல கைத்தட்டுக்கு பார்க்கலாம். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் சுய காரியத்தை நான் விட்டு உமது காரியத்தை தேடு மனதை தாருங்க. என் சுய காரியத்தை விட்டு ஊருக்கு போனேன், சபைக்கு போல உட்காந்து வீட்டில் கதை பேச, இங்கே வந்து அல்லேலூயான்னு சொல்ல கூட சொல்லலாம். சுயநலம், ஏமாத்துற ஆவி. அங்கே போனால் சர்ச்சைக்கு பார்த்து போய் 2 வாரம், சபைக்கு போய் 2 வாரம் ஆகுது. சபைக்கு போய் 2 வாரம் ஆகுது. இது வேஷம் போகிற ஆவி, இதை கண்டுபிடிக்கணும். சுயநலம். நிறைய ஜனங்க சபைக்குள்ளே இருக்கிறாங்க, ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஜெபிக்கணும்? என் சுய காரியத்தை விட்டு உமது காரியத்தை மனதை எனக்கு தாரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய காரியத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து காரியத்தை நாம் தேடவில்லை. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆறுதலை யாருடைய காரியத்தை தேடுகிறோம்? நாம் ஞாயிறுந்தோறும் சபைக்கு வருகிறோம், ஆனால் சபைக்கு வந்த பிறகு யாருடைய காரியத்தை தேடுகிறோம்? ஆராதனை, ஜெபம், காணிக்கை, ஊழியம். ஆனால் கர்த்தர் பார்ப்பது உள்ளத்தின் நோக்கம். சபைக்கு ஏன் வரீங்க? பாட்டு பாடுறாங்க கேட்க வரேன், ஆதரவு செய்ய வராங்க கேட்க வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க கேட்க வராங்க, காணிக்க போகணும் பாஸ்டர். இதெல்லாம் தேவை. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்க. இதை விட மேலே தெரியுமா? உன் உள்ளத்தை பார்க்குற. நீ எந்த நோக்கத்தை சபைக்கு வர? உள்ளம், உன் ஆத்மா சரியா இருக்குதா? பரிசுத்தம் அண்டிச்சா? விட்டு கொடுக்கிறியா? கோபம், எரிச்சல், மூர்க்கம், கோல் சொல்லுதல், புறங்குதல், ரெண்டகமானதல், கலகம், இருமாப்பு, மேட்டுமை, ஆவி பட்ச இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துங்கன்னு நாம் சபைக்குள்ளே வந்தால் நமக்குள்ள இருக்கிற ஆவி பேர் தெரியுமா? பரிசேயரின் ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் பரிசேயரின் ஆவி. பரிசேயரின் ஆவினா தெரியுமா? நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் தசமபாகத்தெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன், நான் விபச்சாரம் பாவம் செய்யலை, அவங்களே போல இல்லை, நான் ஒழுங்காக இருக்கிறேன், உங்களுடைய கட்டளை கைப்பற்ற. அதோ கராமத்தியா வெளியே நிற்கிறான் பார்த்தியா, அவனை போல மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்கிற ஆவி. இதுதான் பரிசேயரின் ஆவி. இதெல்லாம் உடையணும் பிரதர். ஊழியக்காரனை உடையணும், தம்பி ஜாஷுவா உடையணும், இங்கிற சகோதரி உடையணும், சகோதரிமார் உடையணும், மூப்பர் ஐயா உடையணும். எதுக்காக சபைக்கு வரீங்க ஐயா? உங்கள் உள்ளா நோக்கை விடுங்க சொன்னாங்க. நான் கவனிச்சேன். சபைக்கு வரும்போது யார் என்ன ட்ரெஸ் போன்னு வராங்க, என்ன புடவைக்குன்னு வராங்க, என்ன நகை போன்னு வராங்க, பூ வச்சுன்னு வரா, பொட்டு வச்சுன்னு வராங்களா, முகத்தில் இப்படி வராங்க, அழகாக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க சபைக்கு வரல. இப்படி பார்க்க வந்து சபையாக ஆவியான இங்கே இருக்க மாட்டார். இங்கே இருக்கலாம் அதுக்காக வர மாட்டார். என் உள்ள உடையணும் பாஸ்டர், நான் மாறணும் பாஸ்டர், நான் கெட்டவளாக வர, நான் கெட்டவனாக வர, நான் துரோகியாக வர, நான் மன்னிக்க முடியாத சோம வர, மேட்டிமையான எண்ணம், பெருமையான எண்ணம் எனக்குள்ளே இருக்குது ஐயா. நான் கணக்கு போட வரேன், தப்பான எண்ணத்தோடு வரேன், குறை கண்டுபிடிக்க வரேன், குறை சொல்ல வரேன். எல்லாம் நீங்கள் நீ நான் மாறணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் நான் மாறணும். பவுல் சிறையில் இருக்கிறார். சபை நல்ல நிலையில் இருந்தாலும் உண்மையான மனநிலை உள்ள ஊழியர்கள் குறைவு. சபை நல்லா இருக்குதுங்க, சபை மக்கள் சபை நல்லா இருக்குது, கட்டடம் நல்லா இருக்குது, நல்லா கீபோர்டு, மியூசிக்கு, பாடல், மைக்கு, பிஎஸ் சிஸ்டம், டிவி, நல்லா ஃபேனு, டியூப் லைட்டு, இது முக்கியம் அல்ல. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நான் சத்தம் வரலைங்க. அல்லேலூயா. சபை நல்ல நிலையில் இருந்தாலும் உண்மையான மனநிலை உள்ள ஊழியர்கள் குறைவு, உண்மையான மனநிலை உள்ள விசுவாசம் குறைவு. எல்லோரும் என்ற சொல்லில் சபை உள்ளே இருக்கும் உண்மை வெளிப்படுது. தீமையை மட்டும் விதைவிலக்கு. தங்களுடைய காரியங்களை தேடுகிறார்கள். சபைக்குள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய காத்து தேடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசீர்வாதம் மட்டும் வரணும். 1, என் பிரச்சனை தீரணும். 2, 3, எனக்கான ஜபம், சுயநலமான ஜபம். என் புள்ள ஜெபிக்கணும், என் புள்ள ஆஸ்வதிக்கணும், நல்ல வேலை கிடைக்கும், என் மருமகள் நல்லா இருக்கும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எனக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவோம்.
எனக்கு மரியாதை வேணும் சபைக்கு வந்தா. இதெல்லாம் சாம்பல் ஆகணுங்க. நான் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தே ஒன்றுக்கும் உதவாதவன் என்று இருக்கிறீங்களா? நான் ஒரு பெரிய ஆவியில் இந்த வசந்த நான் எடுத்தேங்க. தப்பா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்சி எடுத்து இது ரெஃபரன்ஸ் பண்ணி நான் பெருமைக்காக சொல்ல. இன்னைக்கு நம்ம யாரை தர எதுக்காக சபைக்கு வரீங்க? நான் எதுக்காக இந்த ஊழியக்காரன் எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு பேரை கொடுத்துக்கிறார்? ஆடுகளை ஏன் நான் மேய்க்கணும்? நான் தப்பா பிரசங்கம் பண்ணா, தப்பான வழியில் போனா என்னை கத்த தண்டிப்பாருங்க. ஒரு ஆட்டு இடைய அந்த ஆடுகளை சரியான இடத்துக்கு கொண்டு போகணும். அங்கே சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது. அந்த இடத்துக்கு இவன் கொண்டு போயிட்டானா அந்த ஆடு அந்த சிங்கம் அடிச்சு போயிடும். நான் தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டேன்னா, துருபதேசம் கொண்டு வந்துட்டேன்னா, கள்ளத்தனமான உபதேசம் கொண்டு வந்துட்டா, இந்த உலகத்துக்கு ஏற்ற உபதேசம் உங்களை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சத்தியத்தை நான் சொன்னா கர்த்தர் என்ன தண்டிப்பாருங்க. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஊழியக்கார் நடந்த சம்பவம் அப்படியே அசந்துருவீங்க. பல வருடங்களுக்கு முன்பாக நாங்களாம் சின்ன வயசில் அப்படியே பஸ்ஸில் போவோம். 3 நாள் கூட்டம் நடத்துவார். பெரிய ஊழியக்கார், பிரபலமான ஊழியக்கார். சோத்திரம், அல்லேலூயா. கொடி கட்டி பறந்தாருங்க. ஒரு முகாம் வச்சார்னா 5000-10,000 பேர் வருவாங்க. கடைசியில் அவர் உபதேசம் மாறி போச்சு. கடைசியில் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஊழியக்காரலாம், என்ன அந்த ஊழியக்கார் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, வேறு மாதிரி சொல்கிறாரு, உலகத்தோடு ஒத்து மாதிரி சொல்கிறாரு, ஜனங்களை திருப்தி பேசுகிறாரு. அப்படியே போன கடைசியில் பல சொத்து, பல சபைகள் கடைசி அவர் நிலைமையில தான் ஹார்ட் அட்டாக் நடந்த கதை. ஹார்ட் அட்டாக்கில் மறிச்சிட்டார். பல புஸ்தகத்தை எழுதினார். பல பைபிள் கால டீச்சர். ஒரு ஜெப முகாம் வச்சு 5000-10,000 பேர் வருவாங்க. வேத ஆராய்ச்சி கடைசி கால செய்தியை அப்படியே கொடுப்பார். அப்போ எல்லாம் ஊழியக்கார் பேசுனாங்க, அவர் மாறி போயிட்டாரியா, தன் உபதேசத்தை விட்டு வேறு எங்கேயோ போயிட்டாரியா, அவர் டேக் மாறிச்சு, ஜனங்களுக்கு ஏற்ற செய்தி ஜனங்களை திருப்தி படுத்த மாதிரி போயிட்டார். ஊழியக்காரன் பாருங்க ஹார்ட் அட்டாக்கில் மறிச்சிட்டார். உலகத்தை பார்க்காதீங்க, ஊரை பார்க்காதீங்க, உங்கள் சொந்த பந்தத்தை பார்க்காதீங்க, உங்களையும் என்னையும் அழைத்தவரை பாருங்க. எங்கேயோ வாழ்ந்தோம், ஒளியான சேற்றில் வாழ்ந்தோம். நம்ம பேரை சொன்னா சீ இவளா, சீ இவனா, மோசமானவன், நம்ம ஒரு கெட்ட முத்திரைங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் தட்டி தூக்கி வச்சிருக்கிறாரு ஐயா, தூக்கி வச்சுக்கிறாருங்க ஐயா. அம்மா ஊழியக்காரனே, நான் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தே ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தள்ளவில்லை. எல்லாம் சொல்லுவோமா? ஒப்பு கொடுத்து முடிக்க போறேன். ஒன்றுமில்லை என்று உணர்ந்தே ஒன்றுக்கு உதவாதவன் என்று தள்ளவில்லை. என்னையும் வெறுக்காமல் அணைத்து கொண்டே, என்னையும் வெறுக்காமல் அணைத்து கொண்டே, எனக்காக ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தே, எனக்காக ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தே. ஆராதனை, ஆராதனை, சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு ஐயா. ஆவியானவர் ஒருவரே. அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற, எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண எனக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறது? அந்த ஐயா பண்ண மாதிரி செல்ல போகிற மாதிரி டிவியில் யூடியூப்பில் வர மாதிரி இவ்வளோ வேதத்தில் அவருக்கு அது கொடுத்த கிஃப்ட்டு, எனக்கு கொடுத்த பாதை வேற.
இந்த பகுதியில் கட்டப்பட்ட பாதை வர எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நான் கட்டப்பட வேண்டும். மற்றவங்களை போல காப்பி வச்சு பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு வெளிப்பாடு. இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு வெளிப்பாடு. வீட்டில் 5 பிள்ளை இருக்கிறாங்க. 5 பிள்ளைகள் ஒரே சோபம் இருக்காது, ஒரே மூக்கு, ஒரே கலரு, ஒரே காலை, ஒரே கையில், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான குடும்பம். அதே போல் தான் ஆவிக்குரிய சபை. 7 சபை வெளிப்பட்ட விசேஷத்தில் 6 சபை ஃபெயிலு, ஒரு சபை தான் பாஸு. 6 சபையில் எல்லா சபை தான், எல்லா ஊழியக்காரர் தான். ஆனால் 6 சபை தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காத்தை சேர்ந்தாங்க. கர்த்தர் சபை வெறுத்தார். ஆனால் ஒரே சபை பிலதெல்பியா சபை கர்த்தருக்கு பிரியமாச்சு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இதை நினைக்கும் போது நான் ஒரு இடத்துல சொன்னேன் வேதனை. நான் அந்த கூட்டத்துக்கு போகலாம். பக்கத்தில் இருக்கிற ஆறு ஜேம்ஸ் பாஸ் தெரியும். அவர் இறுதிய பிளாக், அவர் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டார். சிகிச்சை எடுத்துட்டு முறையான சிகிச்சை விட்டுட்டார். எல்லா ஊழிக்காரும் போனாங்க. நான் டெத்துக்கு போனேன். அவர் ஆறுதல் சோதனை ஜபம் கொடுத்து நான் போக முடியல. அப்போ ஒரு ஊழியக்கார் சொல்லியிருக்கிற 100கணக்கான ஊழியக்கார் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்கார் நடத்துகிற ஊழியக்கார் சொன்னாராம், இந்த தம்பி ஆறு ஜேம்ஸ் வாலிபத்திலே செத்துட்டாருங்க. இந்த சபை இந்த ஊழி எப்படி ஆகுதுங்க? இவர் தேடி அநேக ஆத்து வராங்க. இன்றைக்கி நிறைய பிசாசானவன் நிறைய ஊழியக்காரன் வாலிபத்திலே கொண்டு போகிறான். வாலிபத்திலே ஊழியக்காரன் மறிச்சிடுறாங்க. ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், கேன்சரில், ஆக்சிடென்ட் மறிச்சிடறாங்க ஊழியக்காரங்க. இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ஆறுதல் சொல்ல ஜபக்குள்ள நடந்த கதையை சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், இந்த பகுதியில் ஊழியக்காரெல்லாம் வயசாகி தான் மறிக்கணும், வாலிபத்தில் யாரும் மறிக்கக்கூடாது. வாலிபத்திலே ஆறு ஜேம்ஸ் ஐயா இறுதியாக ஆற்றில் செத்துட்டாரு. இனி எந்த ஊழியக்காரும் மரணம் வரக்கூடாது, அது பூர்ணமான மரணமாக இருக்கும். எல்லா ஊழியக்காரும் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொன்னாராம். பாருங்க, நடத்தின சொன்ன ஊழியக்காரு அடுத்த நாளில் அவர் ஆற்றினார், செத்துட்டார். எது நிலை இல்லைங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன், எனக்கு என்ன நிலை அவர் வச்சுக்கிறார். நான் உங்களுக்கு பயமுறுத்தல, ஆவியான நீடுறேன். உன் எண்ணம் என் பிளான்லாம் கிடையாது. இன்றைக்கி அதிகாலை ஜெபத்தில் நான் சொன்னேன், எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் பாதத்தில் கீழே வைக்கணும். நீ ஒரு எண்ணம் கொள்ளாத. நீ போகிற ஸ்கெட்சு தப்பு, நீ போகிற பிளான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஆண்டவருக்கு ஓகேவா? ஆண்டவர் செலக்ஷன் பண்ணிட்டாரா? ஆண்டவர் டிப் பண்ணிட்டாரா? நீ கொடுத்த அப்ளிகேஷன் ஓகே, அப்ளிகேஷன் பாஸ் ஆகலையே. இருக்கிறீங்களா? எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் பாதத்தில் சரியாக்குறேன். அதான் சொன்னேன், எல்லாமே நீர் தந்தது. ஒரு காலை ஏஞ்சி, ஆண்டவரே நான் சுகமா போறேன், என் பிள்ளைங்க சுகமா, என் புருஷன் சுகமா, என் பொண்ணு போகுது, என் பையன் போகுது, காலேஜ் போறாங்க, ஸ்கூல் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க ஐயா, தோட்டத்துக்கு போறாங்க, துறவு போறாங்க ஐயா. ஆண்டவர் இல்லாவிட்டால், அவருடைய பிரசனம் இல்லாவிட்டால், நீ எத்தனை சொத்து பணம் பேர் புகழ்ந்தாலும் உன் முகவரி இல்லாமல் போயிடும். என் சுவாசம் நின்று போச்சுன்னா எனக்கு முகவரியே இல்லைங்க. என் பேர் ஆதார்லேருந்து எடுத்துருவாங்க, ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துருவாங்க, ஓட்டு ஐடியில் எடுத்துவாங்க, என் பேர் பாஸ்புக் எல்லாம் தருவாங்க. எனக்கு பேரே போட்டால் கூட லேட். இந்த வாழ்க்கைக்கு நம்ம என்னவோ பிளான் பண்ணுறோம், என்னென்னோ செய்கிறோம். நோ இல்லை, நீ நான் மறுபாகணும். குழந்தை போல மாறின ஐயா பிரதர், ஊழியக்காரன் நீ இன்னும் மாறணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பெயர் புகழுக்காக, பகட்டுக்காக ஊழியம் செய்யாத. உனக்குள்ளே பெருமை மேட்டிமை வரக்கூடாது, ஜனங்களை இருமப்பா ஆளக்கூடாது, அதிகாரத்தை ஆளக்கூடாது. அவர்கிட்ட கேட்கணும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கடைசியாக முடிக்க போகிறேன். ஞாயிறு 6 ஏன் வரும்? ஆசுவாதம் மட்டும் வேணும், பிரச்சனை தீர்க்கு மட்டும், எனக்காக ஜெபம், எனக்கு மரியாதை. கர்த்தாவே நீர் என் காரியத்தை வர வேண்டுமா, அல்ல நான் உமது காரியத்துக்கு வர வேண்டுமா? கர்த்தாவே நீர் என் காரியத்துக்கு வர வேண்டுமா, நான் உமது காரியத்துக்கு வர வேண்டுமா? எது சரி சொல்லுங்க பார்க்கலாம். எது சரி? ஆண்டவரே நீர் என் காரியத்துக்கு வர வேண்டுமா, அல்லது நான் உமது காரியத்துக்கு வர வேண்டுமா? எது சரி சொல்லுங்க. நான் தான் உங்களுடைய காரியத்துக்கு வர வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை தேடவில்லை. ஏன் தெரியுமா? சுயத்தை மறுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், மனித பாராட்டை விட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. மனுஷனை புகழணும், கை தட்டணும், சால்வ போடணும், எனக்கு குதிரை மேலே வச்சு சவாரி செய்யணும், ஓட்டத்தில் மேலே சவாரி செய்யணும், என் பேர் எல்லாம் சாம்பலுங்க. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. இதனால் ஆராய்க்கு பல வருகிறார்கள், சபைக்கு வராங்க, ஆனால் அவங்க அர்ப்பணிக்கலை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் தீமோத்தேயு அவர் சுயநலம் தேடவில்லை, சபை நலம் தேடினார், கிறிஸ்துவின் மனதை கொண்டிருந்தார். அதனால் பவுல் சொல்ல, தீமோத்தேயு எல்லாரும் இல்லை, ஒருவன் இருக்கிறான். சபையில் 100 கணக்கில் மக்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை தனியாக இவங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன தேடுறாங்க, சுயத்துக்காக தேட வரவில்லை. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஏன் சபைக்கு வரீங்க? நீ என்ன தேடி வந்தாய்? உன் வசதியா, உன் தேவையா, அல்லது உன் ராஜ்யமா? ஞாயிறு சபை என்பது என் காரியத்தை ஒதுக்கி கர்த்தரின் காரியத்தை ஏற்றுக்கொள்கிற இடம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய காரியத்தை ஒதுக்கி நேரத்தோடு வரணும், அசிவில்லாத ராஜ்யத்தை பெறலாங்கிற பயத்தோடு பக்தோடு தேவனுக்கு பிரியமுள்ள ஆன செய்யணும். கூட்டம் முக்கியம் இல்லைங்க, உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். கடைசியாக சொல்கிறேன், இந்த காலத்தில் கர்த்தர் தேடுவது பெரும் கூட்டம் அல்ல, கிறிஸ்துவின் காரியத்தை தேடும் சில உண்மையான இருதயங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களாம் பார்க்கல. உண்மையான இருதயம் உள்ள மக்களை கர்த்தர் தேடுகிறார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாம் முழங்கால் படிடுவோம். கர்த்தாவே, என் சுய காரியங்களை விட்டு உமது காரியத்தை தேடும் மனதை எனக்கு தாரும் என்று ஞாயிறு தொடங்கி இந்த வாரம் முழுதும், இந்த வருஷம் முழுதும், ஆயுள் உள்ள வரைக்கும் நாங்கள் உண்மை தேடணும் ஐயா. எங்கள் சுயநலத்துக்காக தேடக்கூடாது, எங்களுக்கு நாங்களே தேடக்கூடாது ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். இதெல்லாம் என் சுயநலத்துக்காக சபைக்கு வரணும், பெயர் புகழுக்காக வர்றான், என் ஆஸ்வாத்தை வரணும். ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை, என்னை மாற்றி எங்கள் ஊழியக்காரனை மாற்றுங்கப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியக்கார எங்களுக்கு 2 வசனம், ஊழியக்கார எங்களுக்கு 2 வசனம். அடிக்கடி எங்களை அப்படி டச் பண்ணியே போவோம். பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதானே போகாதபடிக்கு, நிற்கிறேன் நினைக்கிறேன் விழாதபடிக்கு, அது நீங்களும் தான். விசுவாசி, அடுத்த லிஸ்ட் உங்களுக்கு ப்ரமோஷன், நீ ஊழியக்கார மாறலாம், சீஷனா மாறலாம். உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க போகிற ஜபக்குழு தலைவர், கிளைசபையின் ஊழியர், கிளைசபை ஊழியக்காரி, ஆதன வீரர், உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. ஆனால் நிற்கிறேன் சொல்லுகிறேன் விழாமல் இருக்கணும். விழுந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ரினியூ பண்ணிங்க, இன்னைக்கு ரினியூ பண்ணிங்க. உங்களுக்கு ரினியூ பண்ணி இன்னைக்கு கடைசி நாள். லைசன்ஸ் எல்லாம் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, அந்த நாளுக்குள்ள நீங்கள் அதை சோத்துறோம். நீங்கள் ரினியூவல் பண்ணால் அது எப்பயுமே ரினியூவல் பண்ண அவ்வளோதான் ஃபெயில் ஆகிடும். நீங்கள் ரினியூவல் பண்ணுறாரு. பிலிப்பியர் 2:20 நாங்கள் உண்மை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஆலோசனை காலத்திற்கு மேம்படுத்துவோமா? அப்படி எழுந்திருப்போமா? இந்த பாடல்